ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கறி தோசை தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அதிகமான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகட்டும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. சிக்கனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த சிக்கனை இந்த தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், சிக்கன் வந்து இந்த மாதிரி சிக்கன்லேருந்து வெளியே வந்த தண்ணியிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெந்த பின்னாடி இதை நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்து தெளித்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எதுவும் பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கறி தோசைக்கு தேவையான கறி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தோசை ஊற்றிக்கலாம். ஸோ அடுப்பில் பார்த்திங்கன்னா கல் வச்சுருக்கேன். இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க. நம்ம ஊத்தப்பத்துக்கு ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு. இதில் ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறியையும் பார்த்திங்கன்னா இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்ட பின்னாடி இப்படி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டால் தான் அதில் பிடிக்கும். இல்லைனா நம்ம திருப்பி போடும்போது உதிர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டின ஆனியன் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஒரு தடவை இதை அமுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் சேர்த்ததும் ஒரு தடவை இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையெல்லாம் நல்லா வேகும். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசை ஊற்றுங்க. தோசை ஊற்றுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை பார்த்திங்கன்னா வச்சுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி முடிகிற வரைக்கும் தோசை நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வெந்து போயிடும். இப்படி வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா தான் மாவில் பார்த்திங்கன்னா இந்த கறி நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் வேணால் தூவி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் அமுத்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். திருப்பி போட்ட பின்னாடி இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. வெந்திருக்கும். இப்போ திருப்பிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்டைல்லையுமே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுனே சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.